கொம்பன் படத்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கார்த்தி, லக்ஷ்மி மேனன், ராஜ்கிரண் இவங்களாம் நடிச்சு முத்தையா டைரக்ஷன்ல 2015 ரிலீஸ் ஆன படம் தான் இந்த கொம்பன். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, படத்தோட ஹீரோ கார்த்தி ஒரு மருமகனுக்கும் மாமனாருக்குமான அந்த ஒரு பந்தத்தை பத்தி, மருமகன் வந்து ரொம்ப கோவக்காரரு, நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் கோவக்காரரு, ஊர்வம் விலைக்கு வாங்கக்கூடிய ஆள் மாதிரியான ஒரு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டா அந்த படம் வந்திருக்கும். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரிய முத்தையா அவங்க எழுதுனது எப்படி எழுதினார் அப்படின்னா, இந்த படத்துல மாமனார் கதாபாத்திரம் தான் வெயிட்டேஜ் அதிகமா. கதைப்படி பார்த்தா மாமனார் தான் படத்தோட ஹீரோவா. செம்பநாட்டு முத்தையாங்கிற கதாபாத்திரம் தான் படத்தோட ஹீரோ. கொம்பையா பாண்டியன்கிறவர் வந்து மருமகன் கார்த்தி பண்ணியிருந்தாரு. அது வந்து சும்மா சாதாரண ஒரு கேரக்டர் மாதிரி தான். அது மாதிரி படத்தோட கிளைமேக்ஸை பத்தி நம்ம பேசியிருப்போம். படத்தோட கிளைமேக்ஸ்ல நான் வச்சிருந்தது என்ன அப்படின்னா, கொம்பையா பாண்டியன் வந்து சாகுற மாதிரி, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி லட்சுமி மேனனும் ராஜ்கிரண் ரிவெஞ்ச் எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நான் கிளைமேக்ஸ் நான் செட் பண்ணி வச்சிருந்தேங்கிற மாதிரி சொன்னாரு. படத்தோட ஸ்டோரி எழுதுனதுமே செம்பநாட்டு முத்தையாவோட கதாபாத்திரம் தான் வெயிட்டேஜ், அதாவது ஒரு 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 வயசான ஆள் தான் படத்தோட ஹீரோ அப்படின்னு தான் நான் எடுத்து வச்சு எழுதி வச்சிருந்தேன். இதுக்கு தான் வெயிட்டேஜ் கொடுத்து படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன். இதை ஒன்று கார்த்தி சார் படிச்சுட்டு படம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கன்னா அப்புறம் தான் வெயிட்டேஜை மாத்தினேன். கொம்பையா பாண்டியனை ஹீரோவாவும் செம்பநாட்டு முத்தையா கதாபாத்திரத்தை வெயிட்டேஜ் குறைச்சு படத்தோட ஹீரோவை வந்து வெயிட்டேஜ் கூட்டி அப்படியே டோட்டலா ஸ்கிரிப்டே கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ணேன். அது வரைக்கும் என்னோட கதையில வந்து அந்த மாமனார் கதாபாத்திரம் தான் படத்தோட ஹீரோ அப்படிங்கிறாரு. அந்த கதாபாத்திரத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் எழுதினப்பயே நான் யாரை யோசிச்சேன் அப்படின்னா, கமல் சார் தான் யோசிச்சேன். ஒரு விருமாண்டி மாதிரியான ஒரு ஒரு வில்லேஜ் பேக்ராப்ல சாருக்கு ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு யோசிச்சேன். ஆனா என்ன, சாரோட கேட்டுக்குள்ளேயே நம்மளால போக முடியல, அது கொஞ்சம் ஒரு இதாயிருச்சு அப்படிங்கிறாரு. இன்ன வரைக்கும் நம்ம சாரை மீட் பண்ண முடியல, இது பண்ண முடியல. ஆனா நான் அவரை மைண்ட்ல வச்சுதான் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் நான் எழுதினேன். கார்த்தி சார் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் அப்படியே நான் சேஞ்ச் பண்ணி வேற மாதிரி ஒரு இதுக்கு கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னாரு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.